என்னோட 33வது பர்த்டேக்கு வேலை இல்லாம, கையில காசு இல்லாம, என்னா பண்ணணுன்ற பிளான் இல்லாம இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் வேலைய ரிசைன் பண்ண போறேன். என்னோட பர்த்டேக்கு இந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் இருக்குவேன்னு. என்னோட பர்த்டே போன 5த் ஏப்ரலுக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஈஸ்டர் வேற. ஈஸ்டர் வந்து ஒரு புது பிகினிங்க மார்க் பண்ணோம். ஒருவேளை என் பர்த்டே கூட அதுதான் மார்க் பண்ணதோ என்னவோ எனக்கு புரியல. நெறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். 33 இயர்ஸ்ல வாழ்க்கை மாறும். ஒரு பாசிட்டிவான இயரு. அது கூட உண்மையான்னு எனக்கு தெரியல. அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லதே நடந்தா நல்லது தான். எனக்கும் சந்தோஷம். 4ஆம் தேதி நைட்டு சாப்பிட்டு இந்த நெஞ்சு மேலேயே இருக்கிற மாரி இருக்குதுன்னு, நான் ஜல்தி தூங்கவே இல்ல. லேட் ஆச்சு தூங்குறதுக்கு. ஸோ அடுத்த நாள் காலையில லேட்டா தான் ஏந்திச்சேன். ஏந்திச்சு பார்க்கும்போது எல்லா வீட்ல பிஸியா கிளீன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சண்டே தான் எங்க வீட்ல கிளீனிங் டே. என்னோட பர்த்டேன்றதே மறந்துட்டு இருந்தாங்க. நான் வாண்டானாலும் அட்லீஸ்ட் ஒரு கேக்காவது கட் பண்ணுவாங்க. இந்த தடவ எல்லாரும் மறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11:00 அப்படி என் சிஸ்டர்ஸ் விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணதோட பர்த்டே முடிஞ்சிச்சு. அன்னைக்கு மதியானம் கூட நான் தயிர் கஞ்சி தான் குடிச்சேனே. ஏன்னா நேத்து நைட் தான் டைஜெஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் கறி சாப்பிடுறது வேண்டாம்னு டிசைட் பண்ணி தயிர் கஞ்சி குடிச்சேன். காலையிலேருந்து பர்த்டேக்கு எதுவுமே பண்ணலையே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு. ஹெல்த் தான் மோசமாயிட்டு இருக்குது. டைஜெஷன் ப்ராப்ளம் வேறு ஜாஸ்தியாயின்னு இருக்கு. பேசாமல் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஷூவை எடுத்து போட்டுன்னு வாக்கிங் போனேன். வேலைக்கு போயின்னு இருக்கும்போது தான் நம்மளால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியல. இப்போ அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா கண்டினியூஸாக அப்படி டெய்லி பண்ணலாம். வீட்டில் வேலை இல்லாமல் தானே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி வாக்கிங் போனேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தாக்கா கால் வலி. 2 நாளைக்கு மறுபடியும் வாக்கிங் போகாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உள்ள இப்போ கூட கண்டினியூ பண்ணின்னு தான் இருக்கிற வாக்கிங் டெய்லி. அந்த கால் வலி வந்துட்டு ஒரு விஷயத்த எனக்கு புரிய வச்சுச்சு. ஆஃபீஸில் போய் உக்காந்து நம்ம எல்லாருமே வீக் ஆகிடுறோம். எவ்வளோ வீக்னா ஒரு 20 மினிட்ஸ் நடக்க முடியல என்னால். நெஞ்செரியுது, மூச்சு வாங்குது, கால் நோவுது. 33க்கே எப்படின்னா 50 வயசுக்கு எப்படி இருக்க போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அந்த பயமே என்னை வந்துட்டு வாக்கிங்கை கண்டினியூ பண்ண வச்சுருக்குது. நீங்களும் 10 ஹவர் 12 ஹவர் ஆஃபீஸில் உட்காந்தே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 10 மினிட்ஸு, மதியானம் ஒரு 10 மினிட்ஸு, சாயந்தரம் ஒரு 10 மினிட்ஸு. ஒரே டைம் 30 மினிட்ஸ் பண்ணுறது கன்ஃபார்மாக முடியாது. வேலைக்கு போயிட்டு வர டயர்டில் ஆகாதுன்னுவோம். ஸோ காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணும்போது அப்படியே ஒரு வாக்கிங்கு. அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்ட பிறகு ஆஃபீஸில் அப்போ ஒரு வாக்கிங்கு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாக்கிங். அந்த மாதிரி நான் அப்படியே ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கினா தான் உண்டு ஹெல்த்தை. ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்கு வாக்கிங், எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வருமானத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அன்றைக்கி நைட் மறுபடியும் உட்காந்து யோசிச்சிருந்தேன். யோசிக்கும் போது தான் புரியுது என்கிட்ட எந்த ஸ்கில்ஸும் இல்லை, நான் வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியாதுடா அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ரேப்பிடோ இன்ஸ்டால் பண்ணலான்னு இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணேன், துணி எடுக்கலான்னு மொட்டை மாடிக்கு போனேன். செருப்பு போடாமல் போயிட்டேன். அப்போ தான் தெரியுது வெயில் எவ்வளோ கொளுத்துதுன்னு. இந்த வெயிலில் ரேப்பிடோ ஓட்டினாக்கா 100% ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டே ஹெல்த்து மோசமாக்குது, நம்மளுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே பாவம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளாம் எந்த மூலிகைன்னு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை ஒண்டி உறுதியாக டிசைட் பண்ணிட்டேன், 9 to 5 வேலை தேவையில்லை, அதுக்கப்புறமா கார்ப்பரேட் வாழ்க்கையே தேவையில்லைன்னு. ஒன்று பண்ணால் சொந்தமாக எதுனா பண்ணோம், இல்லை எதுனா ஃப்ரீலான்சிங் மாதிரி எதுனா ஸ்கில் கற்றுக்கிறதோ இல்லை அந்த மாதிரி எதுனா பண்ணி பொழிச்சுக்கணும்டாப்பா. கார்ப்பரேட் வாழ்க்கையே வேண்டாம். வருமானத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசனையாக இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு. பிஎஃப் காசு இருக்குன்னுமே 2.5 வருஷமாக ஆஃபீஸில் கட்டின்னு தானே இருந்தாங்க. அந்த காசு வித்ட்ரா பண்ணலாம் இல்லையா அப்படின்னு லாகின் பண்ணி செக் பண்ணேன். அங்கே போய் பார்த்தாக்கா நான் ரிசைன் பண்ணிட்டு வரும்போதே ஒரு 2 மந்த்ஸ் ஏதோ பெண்டிங்கில் இருந்துச்சு பேமெண்ட் பண்ணாது. இப்போ பார்த்தாக்கா 3 மந்த்ஸாக பேமெண்ட் பண்ணாத வச்சுருக்கிறாங்க இன்னும். அவங்க எப்போ பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா என்னோடய எக்ஸிட் டேட் வேறு அப்டேட் ஆகணும். அது பிஎஃப் டீம் கிட்ட பேசி அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுலேயும் ஒரு சிக்கல் வருகுது, 100% வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு படித்தேன். ஸோ எவ்வளோ கையில் கிடைக்கும்னு தெரியல. கையில் காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்துச்சா, அப்போ உடனே மூளை ஆரம்பிச்சிச்சு, நல்லா பண்ண அந்த காசை வச்சேன்னு. அப்புறம் ஒன்றுன்னா ஞாபகப்படுத்துச்சு, கார் டிரைவிங் ரொம்ப வருஷமாக தள்ளி போட்டுன்னு வந்தேனுங்கிற, அதாவது பண்ணிடேன்னு. ஒரு விதத்தில் நல்லது தானே, அதாவது பண்ணால் எதுக்குன்னா யூஸ் ஆகும். ஸோ அது ஒன்று பண்ணோம். இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பைக் ட்ரிப் போயிருந்தே இல்லை, அதையும் ஞாபகப்படுத்துச்சு. இது கூட பெண்டிங்கில் இருக்குதே போயிடுன்னு. ஆனால் வர காசை வச்சு புது பைக்கெல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல. ரெண்டலுக்கு வாங்கின்னு போனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எனக்கு யாருக்கிட்டேயோ பைக் கேட்குற பழக்கம் இல்லை. ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷனு ஸ்கூட்டர் வச்சுன்னு எதுனா ஷார்ட் ட்ரிப் எதுனா போயிட்டு வரதா ஒரே ஆப்ஷன். ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ஸ்கூட்டர் வச்சே போகிறதா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. போனாலும் ஒன்று எங்கள் அப்பா ஊருக்கு, இல்லை எங்கள் அம்மா ஊருக்கு, அப்படி இல்லைன்னா இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு பெங்களூரில் அவங்க வீட்டுக்கு. அங்கே போனால் தான் வாடிக்கையெல்லாம் கட்டுறது இருக்காது. வெறும் சாப்பாடுக்கோ பெட்ரோலுக்கோ இருந்தால் போதும். அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற என்ன இடத்துங்களை பார்த்துட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது கார் டிரைவிங்கு, ரோட் ட்ரிப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு இது அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி 33 வயசில் வந்து உக்காந்து ரிக்ரெட் பண்ணிங்கிறேன்.
இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அப்பப்பயே முடிச்சுட்டு இருந்தா, இதெல்லாம் என் லிஸ்ட்லயே இருந்திருக்காது. நானுன்ட்டு இல்ல, நம்மள நெறைய பேர் இதே தான். எல்லாத்தையும் தள்ளி போட்டுன்னே இருக்கோம். அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலான்னு. கொஞ்சம் டைம் அந்த அப்புறம் வர்றதே இல்ல. இப்ப எப்படி டைம் இருக்கு, பிஎஃப் காசு வேற கையில கிடைக்கிற மாரி இருக்கு. இது வச்சாவது கன்ஃபார்மா இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். அடுத்த 1 மாசத்துக்கு பிஎஃப் வித்ட்ரா பண்றதுல தான் பிஸியா இருக்க போறேன். அது வந்திருந்தும் நான் சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணின்னு வரணும். அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு இன்கம் வர மாரி எதனா ஒரு பண்ணிக்கணும். நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுல YouTubeலேருந்து ஒரு இன்கம் வரதுக்கு ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒரு சோர்ஸ் ஆயிடும். என்னோட வீடியோஸு, அப்புறமா என்னோட பிரசன்டேஷன் எதுவுமே ப்ரொஃபஷனலா இல்லனாலும், நீங்க நெறைய பேர் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏதாவது முயற்சி பண்ணி ஒரு இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ணிக்கின்னு, லைஃப்ப கொஞ்சம் ஸ்டேபிளா பண்ணிட்டு, 34வது பர்த்டேக்கு நான் பாசிட்டிவா பேசுற மாரி இருந்தா சந்தோஷமா இருக்கும்.